பரிதாபம் நாங்களே பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் நாங்களே பரிதாபம் நாங்களே ஆலகாலமா வெளியா சொல்லடா காதல் காரியம் வேகவே கதை சொன்னான் என் கதை அதுதான். பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் நாங்களே பரிதாபம் நாங்களே ஆலகாலமா வெளியா சொல்லடா காதல் காரியம். காதல் தோல்வி போல இருக்கு. கல்லறையிலே இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் நாங்களே பரிதாபம் நாங்களே பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் நாங்களே பரிதாபம் நாங்களே ஆலகாலமா வெளியா சொல்லடா காதல் காரியம் வேகவே ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். உன்னை நினைக்க விரும்புகிறேன், நீ விடவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே எந்த மழையனோ சொன்னாம் சொந்தமாம் பெண்கள் உலகமே நரகமே ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். ஐயா வாங்க, நீங்க எந்த ஊரு? காணையா ஐயா எல்லாம் காணும். நான் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டேன். நான் சினிமாவுக்கு சான்ஸ் தேடி போனா அங்கே நமிதாவை பார்த்தேன். நமிதாவை லவ் பண்ண அந்த பொண்ணு என்ன
மச்சான் மச்சான் சொன்னாங்களா? அப்புறம் நீங்க மச்சான் சொன்னா நாம இப்படிதான் தெரியணும். மச்சான் நான் லவ் பண்ணதுன்னு நினைச்சேன். ஏமாத்தி முடிச்சியா. அதனால நானு வேற பொண்ணு லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு பொண்ணு நல்லா அழகா இருந்துச்சு. நானு ரொம்ப அழகா இருப்பேனா? நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கேட்டீங்களா? இப்ப மாதிரியே முன்னையும் அழகா இருந்தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு போடா குண்டா இருக்கிற சொப்பி வச்சிருக்கிற, நான் சினிமா போலீஸ் மாதிரி ஒருத்தர் லவ் பண்ற போடா காதல் பண்ண கை விட்டுட்டா கையா. அதனாலதான் அதான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. பொண்ணு என்ன பண்றாங்க, தாலி இருக்குல்ல அதை அசாம உள்ள மறைச்சிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன பண்றாங்க, அப்படி உள்ள மறைச்சிட்டு ஸ்டைலா அப்படி நடந்து போறாங்களா. அதை பசங்க காலேஜ் பசங்க சின்ன பசங்க பார்த்துட்டு கல்யாணம் ஆகாதுல பொண்ணுடா பின்னாடி போறா அப்படின்னு போறான். ஒரே நிமிஷம், நீங்க பேசிட்டு போயிடுவீங்க, கடைசி என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்க போல இருக்கு. போட மாட்டாங்க, என் பேரை சொல்லுங்க, அதெல்லாம் என் சொந்தக்காரங்க உன்னை விட்டுருவாங்க. விட்டுருவாங்களா? பேடு பாய் இந்த தமிழ் மணி இருக்கிறாருல்ல, அவரு பேடு பாய். அவரு சாதாரண ஆளு இல்ல, அப்படியே பார்த்துட்டாருன்னா அன்னைக்கே கொண்டுடுறாங்க. சாதாரண ஆளு இல்ல, இந்த காமராஜ் இருக்கானு செம்ம ஆளு. அதனாலதான் நான் என்ன பண்ண தெரியுமா, பெரிய தாலியா கட்டிட்டு வச்சுக்கோ. இவ்வளவு தாலி, இவ்வளவு பெரிய தாலியா? இப்படி தாலி கட்டிட்டு வச்சுக்கோ. இப்போ கட்டிட்டு வரும்போது அங்க அஸ்தபட்டியில வரும்போது அங்க ஜெயிலுக்கு அந்தாண்ட வரவன் கல்யாணம் பார்த்திடா தாலியோட வருதுடா. அதாவது இவ்வளவு பெருசு கட்டினா எல்லாருக்கும் தெரியும். பெரிய தாலியா வச்சுட்டாலே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படியா? தாலி வாங்க முடியாது, விலைவாசி அப்படி விற்கிது. நானு 14 அட்டையிலேயே மினிட்டு செஞ்சுட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கலாம். இதப்பா உடனே கச்சேரி முடிஞ்ச உடனே பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கும். அப்படியே அஸ்தப்பட்டி ரவுண்டானால போய் நில்லு, அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கச்சேரி முடிஞ்சோன்னு நாங்க வந்துடுறேன். நாளைக்கு காலையிலேயே உங்க 2 பேருக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும். கண்டிப்பா. நீ கட்டி வைக்கல, நீயும் என்ன மாதிரியா தேவைதான். நன்றி. ஜோர கை தட்டுக்கு பார்க்கலாம். இப்பதான் ஒரு மாறு வருஷத்துல தான் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலையே. நீங்க யாரும் அவர் கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிசு இருக்கு. அதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அடுத்தவங்களுக்காக வழங்கக்கூடிய பாடல்